நான் காவேரியில் இந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சுருக்கேன். ரஜினி லைனில் வந்தார். ஐயா நம்ம இன்னைக்கு மாலையில் பார்க்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் நான் இன்னைக்கு இது காவேரி மருத்துவமனை என்ன ஆச்சு, என் மனைவிக்கு கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? வால்வு மாற்றணும். ஐயா வால்வு மாற்றணும்னா ரொம்ப அதிகமான செலவாகுமே, அது ரொம்ப 20-25 லட்சம் ரூபா ஆகும். ஆமையா ஒரு 22 லட்சம் ரூபா ஆகும்னு சொல்கிறேன். நீங்கள் தயவுசு தப்பாக நினைக்காதீங்கய்யா, உங்களை பற்றி எனக்கு தெரியும். இது முழு செலவு நான் ஏற்றுக்கிறேன்யா, நானே பண்ணிடுறேன். வேண்டாங்க, லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். நம்ம கடைசியில் நண்பர்களாக இருப்போம். யாரிடத்தும் எதையும் பற்றி எனக்கு பழக்கம் இல்லை. அப்போ என்னையா பண்ணுவீங்க? என் மகன் வந்து இந்த பல்லடத்தில் ஒரு சின்ன ஃப்ளாட் ஒன்று வச்சுருக்கான். ஏன் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு பொறுப்பு அவனுக்கு இருக்கு. அவன் அதை விற்றுருவான். விற்று இதை ஒழுங்குபடுத்திடுவோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐயா யாரிடம் அந்த மகன் விற்றுட்டாரோ சொல்லுங்கள், அவருன்னு பேசி நான் மறுபடியும் வாங்கி கொடுத்துறேன். ஏதோ உங்கள் மகனுக்கு இருக்கிறது ஒரு சின்ன ஃப்ளாட்ன்றீங்க, அதையே நீங்கள் இழக்கணும் இல்லையா? நன்றியா, இதை பற்றி மறுபடியும் பேச வேண்டாங்க. நீங்கள் சொல்லி நான் மறுக்கிறதாக விட்டுருக்கீங்க.